இப்ப நீங்க கடைசியா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, அதாவது கையில மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி எதுவுமே இல்லாம, ஒரு ரூம்ல தனியா அமைதியா உட்கார்ந்திருந்தா, அந்த ஒரு நிமிஷத்த கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். ம். அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. ஆமா, கரெக்ட். எவ்ளோ நேரம் உங்களால அப்படி சும்மா உட்கார்ந்திருக்க முடிஞ்சது? 1 நிமிஷம்? இல்ல ஒரு 2 நிமிஷம்? அதுக்குள்ள உங்க மனசு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு அவமானத்தையோ, இல்லனா நாளைக்கு ஆபீஸ்ல நடக்க போற ஒரு கற்பனையான விவாதத்தையோ கண் முன்னாடி கொண்டு வந்து உங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இல்லையா? கண்டிப்பா. மைண்ட் எப்பவுமே ஏதோ ஒண்ணு தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதேதான். நாம எல்லாரும் வாழ்க்கையில இன்பத்த மட்டும் தான் தேடி ஓடுறோம். ஆனா, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலைய கொடுத்தா கூட, நம்ம மனம் ஏன் இப்படி தானாவே ஏதோ ஒரு சலனத்தையும், குழப்பத்தையும் உருவாக்கிக்குது? இந்த அடிப்படையான ஆனா ரொம்ப ஆழமான கேள்விய தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல அலசப் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. ஆமா, இன்னைக்கு நாம ஆதாரமா எடுத்திருக்கிற மிக முக்கியமான நூல் வந்து வேதாத்ரி மகரிஷி அவங்களோட மனவளக்கலை முதல் தொகுதி. மனித மனம் உண்மையில எப்படி செயல்படுது, அது எப்படி கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் அன்றாட வாழ்க்கையில நம்மள அழுத்துற கவலைகளை எப்படி அறிவியல் பூர்வமா அணுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பிரித்தெடுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆமா, முதல் கேள்வி. இப்ப இந்த மனம் அப்படின்னா என்ன? இது எங்க இருந்து தான் வருது? இது ஒரு மிகச்சரியான தொடக்கப்புள்ளி. நாம பொதுவா மனம்னு சொன்ன உடனே அது ஏதோ மூளைக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இல்லனா வெறும் நரம்புகளோட செயல்பாடுன்னு சுருக்கிடுறோம். சயின்ஸ் அப்படிதானே சொல்லுது. ஆமா, ஆனா மகர்ஷி அவங்களோட விளக்கம்படி பாத்தீங்கன்னா, மனம்ங்கிறது வெறும் மூளையோட செயல்பாடு மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற உயிர், அதாவது லைஃப் ஃபோர்ஸ்னு சொல்றோம்ல, அந்த உயிர் சக்தியோட ஒரு நேரடி நீட்சி தான் மனம். ஓ, உயிர் சக்தியோட நீட்சியா? ஆமா, இது இன்னும் கொஞ்சம் நுட்பமா அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புக்குள்ள பல சுழற்சிகளா மாறி ரத்தமா, சதையா, கடைசியா வித்துநாதமா மாறுது. அதோட உச்சகட்ட விளைவு தான் அந்த உயிர். சரி. நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களிலும் இந்த உயிர் சக்தி ஒரு ஸ்பின்னிங் மோஷன்ல, அதாவது ஒரு சுழற்சி இயக்கத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி அந்த உயிர் உடம்புக்குள்ள சுழலும்போது அங்க ஒரு சின்ன உராய்வு ஏற்பட்டு உடம்பு முழுக்க ஒரு நுட்பமான காந்த அலை உருவாகுது. ஓஹோ, அந்த காந்த அலைதான். கரெக்ட். இததான் ஜீவகாந்தம், அதாவது பயோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீவகாந்த ஆற்றல் நம்மளோட 5 புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இது வழியா வெளியேறுது இல்லையா? அப்படி வெளியேற அந்த அலைவீச்சு தான் மனம் அப்படின்னு அழைக்கப்படுது. நான் ஒரு காட்சிய பார்க்கும்போது நிஜமாவே என் உடம்புல இருந்து ஆற்றல் வெளியேறுதா? ஆமா, 100% உண்மை. இதை நான் இப்படி பார்க்கலாமா? இப்போ ஒரு ஸ்மார்ட் போனை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த போன்ல இருக்கிற பேட்டரி தான் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுற அந்த ஜீவகாந்தம். நாமே அறியாம நம்ம போன்ல நிறைய பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. லொகேஷன், வைஃபை, ப்ளூடூத்னு எல்லாமே பேட்டரிய உறிஞ்சிட்டே இருக்கும். சூப்பரான உதாரணம். அது போலதான் நம்மளோட 5 புலன்களும். மூக்கு வழியா வாசனையாகவும், நாக்கு வழியா சுவையாகவும், கண் வழியா காட்சியாகவும் இந்த பேட்டரி பவர், அதாவது ஜீவகாந்த ஆற்றல் தொடர்ந்து செலவாகிட்டே இருக்கு. அப்படிதானே? மிக துல்லியமான ஒப்பீடு. சரியா சொன்னீங்க. இந்த ஸ்மார்ட் போன் உதாரணத்தை அப்படி இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். உங்க போன்ல இருக்கிற எல்லா ஆப்ஸையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ப்ராசஸர் ரொம்ப சூடாகிடும், பேட்டரி டக்குன்னு ட்ரைன் ஆயிடும். அதேதான், மனித உடம்பும் அப்படிதான். தொடர்ந்து பல மணி நேரம் தீவிரமா வேலை செஞ்சாலோ, இல்ல ஒரு படத்தையோ சோஷியல் மீடியாவையோ பல மணி நேரம் கண்ணு கொட்டாம பார்த்தாலோ நாம ஏன் சோர்வடைறோம்? ஏன்னா எனர்ஜி லாஸ் ஆகுது. ஆமா, வெறும் கண்கள் மட்டும் சோர்வடையல, ஒட்டுமொத்த உடம்பும் மனசும் சேர்ந்து சோர்வடையுது. இதுக்கு காரணம் உள்ள உற்பத்தியாகிற ஜீவகாந்த ஆற்றலோட அளவை விட நீங்க புலன்கள் வழியா வெளியேற்றுற ஆற்றலோட அளவு அதிகமாயிடுது. ஓ, பேட்டரி அவுட் ஆயிடுது. கரெக்ட். இந்த ஆற்றல் இழப்பை ஈடுகட்ட தான் இயற்கையாவே நமக்கு உறக்கம் அப்படிங்கிற ஒண்ணு வருது. நாம தூங்கும்போது புலன்கள் வழியா ஆற்றல் வெளியேறது தானாகவே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்போ சார்ஜ் ஏறுது. ஆமா, அப்போ உடம்புல மறுபடியும் ஜீவகாந்த அழுத்தம் சேமிக்கப்பட்டு போதுமான அளவு ஆற்றல் வந்ததும் நாம மீண்டும் ஃப்ரெஷ்ஷா முடிச்சுக்கிறோம். சரி, தூங்கும்போது தானாவே அந்த டிஸ்கனெக்ட் நடக்குதுங்கிறது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இங்க இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கல் என்னன்னா, முழிச்சிருக்கும் போது இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? என் கண்கள் வழியாவும் காதுகள் வழியாவும் ஆற்றல் வீணாகிறத தடுக்கணும்னா நான் என்னைய ஒரு இருட்டு ரூம்குள்ள பூட்டி வச்சுக்க முடியுமா? வெளியே சிதறி ஓடுற இந்த மனச எப்படி மறுபடியும் அதோட மையத்துக்கு கொண்டு வர்றது? இருட்டு ரூமுக்குள்ள பூட்டிக்கிறது கண்டிப்பா தீர்வாகாது. ஏன்னா நீங்க கண்ணை மூடினாலும் மனசுக்குள்ள காட்சிகள் ஓடிட்டே தான் இருக்கும்.
இங்க தான் யோக சாஸ்திரங்கள்ல மிக தெளிவான 4 நிலைகள் சொல்லியிருக்காங்க. அது என்ன 4 நிலைகள்? பிரத்யாகாரா, தாரணா, தியானம், அப்புறம் சமாதி. முதலாவது பிரத்யாகாரா. இதோட அர்த்தம் என்னன்னா, வெளியே சிதறி ஓடுற மனச புலன்கள் வழியா ஓட விடாம தடுத்து மறுபடியும் உடம்புக்குள்ளேயே திருப்பி கொண்டு வர்றது. ஓகே, செகண்ட் ரெண்டாவது தாரணா, அதாவது கான்சென்ட்ரேஷன். திரும்பி வந்த மனசு மறுபடியும் ஓட விடாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளோட மீதோ இல்லனா மூச்சு காற்றின் மீதோ நிலைநிறுத்தி பழகிறது. மூணாவது தியானம், அதாவது மெடிடேஷன். ஓ, தாரணா வேற, தியானம் வேறயா? ஆமா, தியானம்னா மனம் எங்கிருந்து புறப்படுதோ, அதாவது அந்த உயிர் மையத்திலேயே மனசை ரொம்ப ஆழமா நிலைநிறுத்துறது. இறுதியா சமாதி நிலை. இது மனம் அப்படிங்கிற தன்மையை இழந்து மெய்ப்பொருளோடு ஒன்ற சேர ஒரு உச்சகட்ட நிலை. நான் இங்க குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஆனா நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒண்ணு மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இத கேக்குற பலருக்கும் இதே சந்தேகம் வரலாம். குண்டலினி யோகம், சமாதி, தியானம் அப்படின்னாலே அது பல வருஷம் வீட்டை விட்டு போய் பிரம்மச்சரியம் காத்து காடுகள்லயும் மலைகள்லயும் தவம் செய்யற முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் மட்டுமே சாத்தியம்னு தானே இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு பொதுவான கருத்து தான். ஒரு சாதாரண மனுஷன் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் வீடு திரும்பி இஎம்ஐ கட்டி குடும்ப பொறுப்புகளை சுமக்கிற ஒரு ஆளால இதை எப்படி பிராக்டிக்கலா செய்ய முடியும்? இது நிஜமாவே நமக்கானதா? இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆழமான கேள்வி. உங்க சந்தேகத்துல இருக்கிற நியாயத்தை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். உண்மை சொல்லப்போனா பழைய காலத்துல குண்டலினி யோகம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ஆபத்தானதா தான் கருதப்பட்டுச்சு. அதனாலதான் அது ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க. என்னது ஆபத்தானதா? ஏன் அப்படி? யோகம் பண்ணா நல்லது தானே? ஏன்னா பாரம்பரிய முறையில குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்யறது மூலாதாரம் எனப்படும் முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில நடக்கும். பல வருஷம் தீவிர பிரம்மச்சரியம் காத்து அந்த மூலாதாரத்துல இருக்கிற சக்தியை எழுப்பும்போது அது மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். ஓஹோ, பிரஷர் அதிகமாயிடும். ஆமா, ஒரு குடும்பஸ்தன் அந்த முறையில பயிற்சி செய்யும்போது அவனோட அன்றாட வாழ்க்கை சிக்கல்களும் உணர்ச்சி போராட்டங்களும் அந்த குண்டலினி சக்தியோட இணையும் போது அது எதிர்பாராத விதமா உடம்புலையும் நரம்பு மண்டலத்திலையும் மிகப்பெரிய அழுத்தங்களை உருவாக்கும். சில நேரங்கள்ல மனநல பாதிப்புகளை கூட ஏற்படுத்துற அபாயம் இருந்துச்சு. அப்படியென்றால் இந்த நூல் அதை எப்படி சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பானதா மாத்துது? அதுதான் வேதாத்ரி மகர்ஷி இந்த நூல்ல விளக்குற மிகப்பெரிய கொடை. அவர் உருவாக்குனது எளிய முறை குண்டலினி யோகம், அதாவது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. அவர் மூலாதாரத்துல அந்த அழுத்தத்தை அப்படியே வச்சிருக்க அனுமதிக்கிறதில்ல. அப்புறம் என்ன பண்றாங்க? மாறாக ஒரு தேர்ந்த ஆசானோட உதவியோட மூலாதாரத்துல இருக்கிற அந்த சக்திய நேரா மேல எழுப்பி நெற்றிக்கண்ணான ஆக்கினை சக்கரத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. ஓ, டைரக்டா ஆக்னேக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆமா, ஆக்கினை சக்கரத்துல அந்த சக்தி நிலைநிறுத்தப்படும் போது தேவையற்ற உடல் அழுத்தங்கள் உருவாகிறதில்ல. சக்தி ஆக்கினையில இருக்கிறதால மனதோட அலைச்சுழல், பிரெயின் ஃப்ரீக்வன்சி மிக எளிதா ரொம்ப பாதுகாப்பா ஆல்ஃபா லெவல் அப்படிங்கிற ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுது. வாவ், இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ மாதிரி இருக்கே. கண்டிப்பா. இதனால 14 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே குடும்ப வாழ்வுல ஈடுபட்டுக்கிட்டே எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா தான் செய்ய முடியும். இத கேக்குறப்போ ஒரு மிகப்பெரிய மனத்தடை விலகுற மாதிரி இருக்கு. சரி, இப்ப இத இப்படி வச்சுக்குவோம். நான் எளிய முறை குண்டலினி யோகம் கத்துக்கிட்டேன். ஆக்கினை சக்கரத்துல தவம் செஞ்சு என் மனச அமைதிப்படுத்திட்டேன். சூப்பா. அந்த 20 நிமிஷ தியானத்துல நான் உலகையே வெந்தது மாதிரி ஒரு அமைதியில இருக்கேன். ஆனா தியானத்தை முடிச்சிட்டு கண்ணை திறந்த அடுத்த செகண்ட் என் போன்ல ஒரு இமெயில் வருது. அதுல ஏதோ பெரிய பிரச்சனை. உடனே மறுபடியும் நூற்றுக்கணக்கான எண்ணங்களும் கோபமும் கவலையும் என்னை தாக்குதே. ஆமா, ரியாலிட்டி ஹிட் ஆகுது. அப்போ தியானங்கிறது யதார்த்த வாழ்க்கையோட மோதும்போது உடைஞ்சிடுதா? தவம் செஞ்சாலும் அன்றாட வாழ்க்கையில எழும்புற இந்த எண்ணங்களை எப்படிதான் கையாள்வது? அங்கதான் தவம் மட்டும் பத்தாது அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. தவம் அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு பிரேக் பிடிக்கிற மாதிரி. ஓகே. ஆனா வண்டி எங்க போகுதுன்னு தெரிஞ்சு பயணிக்க ஒரு ஸ்டியரிங் வேணும் இல்லையா? அதுதான் அகத்தாய்வு, அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன். இது மிக முக்கியமான ஒரு உளவியல் கருவி. அகத்தாய்வுனா என்ன? அகத்தாய்வுனா மனச தனக்குத்தானே கண்காணிக்கிற ஒரு நீதிபதியா மாத்திர முறை. இத செய்யறதுக்கு முதல்ல இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கேந்து முளைக்குது அப்படிங்கறத நம்ம ஆராயணும். சரி, எங்கேந்து தான் வருது? நூல்ல மிக தெளிவா 2 வகையான பதிவுகளை குறிப்பிடுறாங்க. ஒன்னு கருவமைப்பு பதிவு, அதாவது சஞ்சித கர்மா. நம்ம பெற்றோர் மற்றும் பல தலைமுறை முன்னோர்கள் கிட்டேந்து மரபணு வழியா நமக்கு வந்த குணாதிசயங்கள் மற்றும் எண்ணங்கள். ஓ, ஜெனடிக் இம்ப்ரிண்ட். ரெண்டாவது மற்றொன்று பழக்கப்பதிவு,
இந்த பிறவியில நாம மீண்டும் மீண்டும் செஞ்சு பழகின செயல்களால நம்ம மூளையில ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன எண்ணங்கள். இந்த பழக்கப்பதிவு அப்படிங்கறத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நூல்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை நான் இங்க கொண்டு வர்றேன். சொல்லுங்க. இப்போ இத கேக்குற நீங்க தினமும் மதியம் சரியா 12:30 மணிக்கு சாப்பிட்டு பழகுனவர்னு வச்சுக்குவோம். ஒரு நாள் நீங்க காலையில 11 மணிக்கு ஒரு பெரிய விருந்து சாப்பிட்டிருக்கீங்க. உங்க வயிறு ஃபுல்லா இருக்கு. சரி. ஆனாலும் கடிகாரம் சரியா 12:30 காட்டின உடனே உங்க மனசுல சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழும்புது. இப்போ நீங்க அந்த எண்ணத்தை ஆராயணும். உண்மையிலே உங்களுக்கு இப்ப பசிக்குதா? உடம்புக்கு உணவு தேவைப்படுதா? கண்டிப்பா இல்ல. ஆமால, தினமும் அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு பழகுன பழக்கப்பதிவின் காரணமா மூளை தானாகவே அந்த எண்ணத்தை உருவாக்குது. ஒருவேளை அந்த எண்ணத்துக்கு மதிப்பழிச்சு நீங்க மறுபடியும் சாப்பிட்டா முந்திய உணவே செரிக்காத நிலையில அது நோயாதான் மாறும். இதுதான் எண்ணம் ஆராய்தல். சரியா? மிக சரியான ஒரு ஆழமான உதாரணம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோட மத்த விஷயங்களுக்கும் பொருத்தி பார்க்கணும். கோபம், பயம் இதெல்லாமா? ஆமா. கோவம், பயம், காமம் எல்லாமே இப்படிதான் எழும்புது. ஒரு எண்ணம் வரும்போது இது இயற்கையான தேவையா இல்ல வெறும் பழக்க தோஷமான்னு ஒரு நொடி நின்னு ஆராயிறது தான் எண்ணம் ஆராய்தல். சரி, இந்த எண்ணங்கள்லாம் எங்க போய் முடியுது? இது எல்லாம் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தா அவை எல்லாமே ஏதோ ஒரு ஆசையா உருமாறுது. பல ஆன்மீக மரபுகள் என்ன சொல்லுவாங்க? ஆசையை ஒழிச்சிடணும், ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு மொத்தமா போதிப்பாங்க. ஆமா, புத்தர் கூட அப்படிதானே சொல்லியிருக்காரு. ஆசையை ஒழிப்பது சாத்தியமா என்ன? கரெக்டான கேள்வி. எனக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும், என் குழந்தைங்கள பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆசை இருந்தா அதை நான் எப்படி ஒழிச்சு முடியும்? அதெல்லாம் அடிப்படை தேவையாச்சே. அதையே தான் மகரிஷியும் சொல்றாரு. ஆசைகளை அடியோடு ஒழிப்பது அப்படிங்கிறது மனித இயல்புக்கே முரணானது. ஒடுக்கப்படுற ஆசைகள் மனசுக்குள்ள அழுத்தி வைக்கப்படும்போது அது பின்னாடி ஒரு வன்முறையாகவோ இல்லனா ஒரு மனநோயாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு தவறான பழக்கமாகவோ வெடிக்கும்னு சொல்றாரு. ஓ, ரொம்ப டேஞ்சர் போலியே. ஆமா. அதனால அவர் பரிந்துரைப்பது ஆசை ஒழித்தல் இல்ல, மாறாக ஆசை சீரமைத்தல். அதாவது மாரலைசிங் த டிசையர்ஸ். ஆசை சீரமைத்தல் கேட்கவே ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் பார்க்கணும்னு ஆசை வருது. வேலை முடிஞ்சு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். ஒரு எபிசோடு பார்த்துட்டு தூங்குறது மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். அது நியாயமான ஆசை. ஆமா, தப்பில்ல. ஆனா அந்த சீரீஸ் முழுவதையும் விடிய விடிய உட்கார்ந்து பார்த்துட்டு அடுத்த நாள் தூக்கமில்லாம ஆபீஸ்க்கு போய் அவதிப்படுறேன் அப்படின்னா அங்க அந்த ஆசை எனக்கு துன்பத்தை தருது. அப்படி என்றால் ஆசையை தவிர்க்க வேண்டியதில்ல. ஆனா எந்த ஆசை எனக்கு அல்லது பிறருக்கு தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராம இருக்குமோ அந்த ஆசையை மட்டும் அனுமதிக்கிறது தான் இந்த சீரமைத்தலா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. பசிக்கு உணவு உண்பது உடலோட இயற்கையான தேவை. ஆனா ருசிக்காக அளவுக்கு அதிகமா உண்பதுதான் ஆசை. அந்த ஆசையை ஆராய்ந்து இது எனக்கு தேவையா, இதனால என் உடல் நலம் கெடுமா அப்படின்னு அறிவுபூர்வமா கேட்டு நெறிப்படுத்துறது தான் ஆசை சீரமைத்தல். அருமை. தவம் செஞ்சு மனச கூர்மையாக்கிட்டு அதுக்கப்புறம் அகத்தாய்வு பயிற்சிகளான எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் இதையெல்லாம் செய்யும்போது மனிதனோட குணம் தானாகவே முழுமையா மாறத் தொடங்குது. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ஏன் எண்ணங்களை நான் ஆராய்ஞ்சிட்டேன், என் ஆசைகளையும் நான் சீரமைச்சிட்டேன் அப்படின்னே வச்சுக்குவோம். ஆனா வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே என் கண்ட்ரோல்ல இல்லையே. ஆமா, வெளிப்புற சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு எதிர்பாராத பொருளாதார வீழ்ச்சி, வேலை பறிபோறது, இல்ல குடும்பத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நான் ஆசைய சீரமைச்சிருக்கேங்கிறதுக்காக கவலை வராம போயிடுமா? இத கேக்குற உங்களுக்கும் அன்றாட பல கவலைகள் மனச அரிச்சிட்டு இருக்கலாம். கவலை வராம இருக்காது. கவலைப்படாதேன்னு சொல்றதே உலகத்திலே ரொம்ப ஈஸியான அட்வைஸ். ஆனா அதை எப்படி கடக்கிறது? இந்த இடத்துலதான் இந்த நூல்ல இருக்கிற ஒரு அற்புதமான அட்டவணை, அதாவது ஒரு டேபிள், என்ன நிஜமாவே ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஆமா, அது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். கவலைய வெறும் தத்துவமா பார்க்காம ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அணுகுவாங்களோ அது மாதிரி ஒரு மிகச்சரியான செயல்முறை மூலம் எதிர்கொள்ள மகரிஷி ஒரு வழியை சொல்றாரு. அந்த கவலை உழைக்கல் அட்டவணை மிக மிக நுட்பமானது. கவலைகளை மனசுக்குள்ள போட்டு உழற்சிட்டு இருக்கிறது ஒரு முடிவற்ற சுழல். அதிலிருந்து வெளியே வர உங்க கவலைகள் அனைத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி அத 4 தெளிவான படிநிலைகளா பிரிக்க சொல்றாரு மகரிஷி. ஓகே, அந்த 4 படிகள் என்னென்ன? முதலாவது அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை. அதாவது நம்ம கையில எந்த கண்ட்ரோலும் இல்லாத, நம்மால மாத்தவே முடியாத விஷயங்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணமா, ஒரு தீராத மரபணு நோய், இல்ல தடுத்து நிறுத்த முடியாத முதுமை, அல்லது ஒரு நெருங்கிய உறவோட எதிர்பாராத மரணம். இதுக்காக நீங்க எவ்வளோ கவலைப்பட்டாலும் அழுது புரண்டாலும் அந்த நிலைமையை நீங்க மாத்த போறதில்ல. ஆமா, அது நம்ம கையில இல்லையே.
அதை எதிர்க்க நினைக்கும் போதுதான் மன அழுத்தம் கூறுது. அதனால இவற்றை மனமும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு மனசை பக்குவப்படுத்தணும். இதுதான் முதல் படி, அக்செப்டன்ஸ். புரியுது. அதாவது மாத்த முடியாததை ஏத்துக்கிறது. சரி, ரெண்டாவது வகை என்ன? ரெண்டாவது தள்ளி வைத்து பொறுமை காட்ட வேண்டியவை. அதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு, ஆனா அது உடனே கிடைக்காது. அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். ஓ, டைம் எடுக்கும். ஆமா. உதாரணமா நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கி அதுல முதலீடு செஞ்சிருக்கீங்க. அதுக்கான லாபம் உடனே வந்துராது. அந்த பிசினஸ் வளர்றதுக்கான காலம் தேவை. இல்லனா கடன் வாங்கின ஒருத்தர்கிட்ட பணத்தை திரும்ப கேட்கறது. நீங்க தினமும் அதை நினைச்சு கவலைப்படுறதால பணம் உடனே வந்துட போறதில்ல. ஆமா, டென்ஷன் தான் மிச்சம். இந்த விஷயங்கள்ல இப்ப அவசரப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. காலம் கனியும் வரை கொஞ்சம் அமைதி காக்க வேணும். இது பலருக்கும் பொருந்தும். நாம பெரும்பாலும் காத்திருக்க வேண்டிய விஷயங்களுக்கு தான் உடனே ரிசல்ட் வேணும்னு ரொம்ப அதிகமா கவலைப்படுறோம். சரி, அடுத்ததா மூணாவது வகை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அலட்சியப்படுத்த வேண்டியவை. ஆமா, இது ரொம்ப முக்கியம். கரெக்ட். இது எல்லாம் எடுத்து மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கிறது உங்க ஸ்மார்ட் போன்ல வைரஸ் ஆப்ஸை நீங்களே இன்ஸ்டால் செய்யறதுக்கு சமம். உங்க எனர்ஜியை வீணாக்குறது மட்டும் இல்லாம நிம்மதியும் கெடுத்துரும். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை அலட்சியப்படுத்தி புறக்கணிக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப நல்லது. 100% உண்மை. மனிதர்கள் அதிக ஜீவகாந்த ஆற்றலை வீணாக்குறது இந்த மூணாவது வகையில தான். அடுத்தவங்களோட கருத்துக்களுக்காக தன் அமைதியை இழக்கிறது. இதை தவிர்த்தாலே பாதி நிம்மதி வந்துடும். சரி, இறுதியா 4வது மற்றும் கடைசி படி, உடனே தீர்த்துவிட வேண்டியவை. அதாவது நாம தள்ளி போடக்கூடாத, அலட்சியப்படுத்தக்கூடாத விஷயங்கள். சரியா சொன்னீங்க. உதாரணமா, அதிக வட்டி கட்டிட்டு இருக்கிற ஒரு கடன் தொல்லை இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை காலம் மாறும்னு தள்ளி வைக்கவோ இல்ல யார் என்ன நினைச்சா என்னன்னு அலட்சியப்படுத்தவும் முடியாது. ஆமா, வட்டி ஏறிட்டே போகும். அதே மாதிரி தான் வீட்டுக்குற வழுகுது. இல்ல ஒரு தீவிரமான உடல்நல குறைவுக்கான அறிகுறி தெரியுதுன்னா நாளைக்கு பாத்துக்கலான்னு விடக்கூடாது. இதுக்கான பிளானை உடனே போட்டு அடுத்தபடியா என்ன செய்யணும்னு செயல்ல இறங்கணும். இது எனக்கு மிக தெளிவா புரியுது. இந்த 4 படிகள்ல கவலைகளை பிரிச்சுட்டாலே மனித மனதோட குழப்பம் பெருமளவு குறைஞ்சிடும். கண்டிப்பா குறைஞ்சிரும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அனுபவித்தே தீர வேண்டிய முதுமையோ மரணத்தையோ நினைச்சு தள்ளி வைக்க வேண்டிய நேரத்துல உட்கார்ந்து கவலைப்படுறாங்க. இல்லனா அலட்சியப்படுத்த வேண்டிய அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு மனசு அலட்டிக்கிட்டு உடனே தீர்க்க வேண்டிய கடனையோ உடல் நலத்தையோ பத்தி கவலைப்படாம விட்டுறாங்க. ஆமா, டோட்டலா மாத்தி பண்றாங்க. இந்த கவலைகளை இப்படி வகைப்படுத்தும் போது நம்ம கவலை அப்படிங்கிற முடங்குற நிலையிலிருந்து செயல் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பான தளத்துக்கு மாறிடுறோம். இது உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் பயன்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான கருவிதான். ஆமா, அதுதான் மகரிஷியோட நோக்கமும் கூட. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ உலகத்தை விட்டு ஓடுறது கிடையாது. உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துகிட்டே நம்மள நாமே பண்படுத்துறது. மிகச்சிறப்பு. சரி, நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம அலசினத ஒரு சின்ன சுருக்கமா தொகுத்து பார்த்தா, மனம் அப்படிங்கிறது ஏதோ மாயாஜாலமான பொருள் கிடையாது. அது நம்ம உடம்புல ஓடுற உயிர் சக்தியோட, ஜீவகாந்த ஆற்றலோட நேரடி அலை வெளிப்பாடு. கரெக்ட். நம்ம புலன்கள் வழியா இந்த ஆற்றல் வீணாகிறத தடுக்க எளிய முறை குண்டலினி யோகம் மூலியமா ரொம்ப பாதுகாப்பா மனசு ஆக்ஞா சக்கரத்துல நிலைநிறுத்தலாம். தியானம் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி அகத்தாய்வு அப்படிங்கிற கருவி மூலியமா பல தலைமுறைகளாகவும் பழக்கங்களாலும் வந்த எண்ணங்களை எப்படி வடிகட்டி ஆசைகளை சீரமைக்கிறதுன்னு பார்த்தோம். ஆமா, எல்லாத்துக்கும் மேல வர்ற கவலைகளை அப்படியே மனசுக்குள்ள போட்டு உலற்றாம ஒரு 4 வகையா பிரிச்சு அலசுறது மூலியமா வாழ்க்கையில ஒரு தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு வரைபடம்னே சொல்லலாம். இதை எல்லாமே தாண்டி இந்த நூலோட இறுதி பகுதியில மகரிஷி அவங்க மிக ஆழமான அறிவியலும் தத்துவமும் இணையிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. அதுதான் நான் யார் அப்படிங்கிற கேள்வி. நான் யார்? இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் நாம இதுவரைக்கும் பேசினது எல்லாம் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. உண்மைதான். இத கேக்குற நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட குணங்களும் உங்க ஆழ்மன எண்ணங்களும் பல தலைமுறையா உங்க பெற்றோர் மற்றும் முன்னோர்கள் கிட்ட இருந்து மரபணு வழியா பதிவாகி வந்தவை அப்படின்னா, உங்களோட அன்றாட ஆசைகள் நீங்க வளர்க்கப்பட்ட சமூகத்தாலும் காலப்போக்குல ஏற்பட்ட பழக்கங்களாலும் உருவானவை அப்படின்னா, உங்களோட கவலைகள் உங்களை சுத்தியுள்ள சூழ்நிலைகளாலும் மத்த மனிதர்களாலும் வந்தவை அப்படின்னா, ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இந்த எண்ணங்கள் நீங்க இல்ல, இந்த பழக்கங்கள் நீங்க இல்ல, இந்த கவலைகளும் நீங்க இல்ல. அப்படியென்றால் இதையெல்லாம் அமைதியா உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்கிற அந்த உண்மையான நீங்க யார்?
உங்க உடம்புக்குள்ள சுழல்ற அந்த உயிர் மையத்துக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு? இது ரொம்ப பெரிய கேள்வி. இந்த ஆழமான, உங்களோட தூக்கத்தையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு சிந்திக்க வைக்கிற இந்த கேள்விய உங்களோட தேடலுக்கே நாங்க விட்டுறோம். இந்த கேள்வியோட இன்னைக்கு ஆழமான தேடலை நாம நிறைவு செய்யலாம். தொடர்ந்து சிந்திங்க. கண்டிப்பா. ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPID மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.